केशाद्योनिकलयशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्द्रसिंह गुरुवर्यवदाब्जभृङ्गम् श्रीमन्नहन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये। शुक्लाम् वरदरम् विष्णुम् शशिवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। आलोक्य सर्वशास्त्राणि विचार्येत पुनः पुनः இதமேகம் சுனிஷ்பன்னம் ஏயோ நாராயண சதா. இந்த ஸ்லோக வியாக்கியானம் பார்க்க ஆழ்வார்களுக்கு எப்பெருமானுடைய திருக்குணங்களில் திவ்ய சேஷ்டிதங்கள், திருமேனி எல்லாவற்றிலும் எல்லையற்ற பிரீத்தி உள்ளதை காணலாம். இவற்றை அவர்கள் அனுபவிப்பது விலட்சணமாயிருக்கும். எம்பெருமானுக்கும் இவர்களிடம் அதிமாத்திர பிரேமை. நம்மாழ்வார் திருமேனி பக்தி பரிமளம் உள்ளது என்று அது பிராகிருத்தமானதானாலும் திருமேனியில் அதிகமான வியாமோகத்தை, அந்த பிட்டை பகவான் காட்டுகிறது. ஞானியை விக்கிரகத்தோட ஆதரிக்கும். வேர்ச்சூடுவர் மண்பத்து கடத்தாதா போலே என்பர் நம் ஆச்சாரியர்கள். பகவான் பக்தி சபலம், இது என் இயல்பு என்கிறான் கண்ணன். பக்தனுக்கு பகவானுக்கும் பரஸ்பர அன்பினால் இணைந்த பிணைப்புண்டு. பக்தனுக்கு பகவத் விக்கிரகம் போக்கியம் உடையது. ஆலம்பனம் தோஷ நிவர்த்தகம், பாபத்தை போக்குவது. பக்தியை சாஸ்திரங்கள் 32 விதமாக சொல்லுகிறது. எல்லா பக்திக்கும் விஷயம் புண்டரீகாட்சனான பரமபுருஷனே. இது ஸ்பஷ்டமாக தெரிவது மேல் செல்லும் 32 ஒன்றான அந்தராதித்ய வித்தை. சூரிய மண்டலம் பகவான் விரும்பி இருக்கும் 21 ஸ்தானங்களில் ஒன்று. சூரிய மண்டலம் மத்தியில் அந்தர்வர்த்தித்தேயா அந்தர் ஆதித்யே பன்மயமான புருஷன் பார்க்கப்படுகிறான். பொன் என்பது மிக விரும்பப்படும் உருவம் என்பதை பற்றி அவன் திருக்குணங்கள் நீர் வெடிந்ததா கண்டு உடன் சூரியனால் அப்போதற்ற செந்தாமரை இப்படி மிகவும் விரும்பத்தக்க உருவமுடைய பரமபுருஷனின் பெயர் உத்தென்பது. உத்தென்றால் பாபங்களை கடந்திருப்பவன். அவன் எதை செய்தாலும் அது பாபமாகாது. இங்கு முக்கியமாக அறிவிக்கும் விஷயம் சுகனியா மிகவும் ஆசைப்படக்கூடியவை. விக்கிரகம் புண்டரீகாட்சனாக செந்தாமரை கண்டனாக இருக்கை. உத்தென்ற திருநாமம் தோஷமற்றவன், தோஷங்களை போக்கடிப்பவன் என்பவைதான். மற்ற பக்தி வித்தியைகள் இவ்வளவும் சொல்லாவிடில் விஷயம் இதுவே. வேதனம், உபாசனம், தியானம், தரிசனம், பஜனம், சேவை எல்லாவற்றிற்கும் விஷயம் அந்த சுபாஷ்கயமான பகவத் விக்கிரகம் தான். அத்வைத்திகள் விக்கிரக விசிஷ்டனான புருஷனை அவரபிரம்மன் தாழ்ந்த நிலை என்பர். சம்பவாமி ஆத்ம மாயையா என்கிறான் பகவான். எனது மாயையினால் நான் விக்கிரகத்தோடு இருக்கிறேன் என்றபடி இங்கு மாயை என்பது ஞானம்.
மாயா வஜனம் ஞானம் இச்சை சங்கல்பம் இவற்றை குறிப்பதாக எம்பெருமானார் விளக்கம். இத்தால் பொய்யான தோற்றம் என்று சொல்லும் சங்கரவதம் கண்டிக்கப்படுகிறது. குணமில்லவிடத்தில் தான் பக்தி வென்றார். சர்வஸ்வாமியான நாராயணன் எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாம். இவரிடம் பக்தி பிரீதிபூர்வகமாகவும் தாஸ்ய ருச்சி கர்ப்பமாகவுமே இருக்கும். இதற்கே சத்யா புருஷம் அவ்யயம் என்று பீஷ்மது குறிப்பிடுகிறார். மகனீய விஷயத்தில் தாழ்ந்தவன் செய்யும் பிரீத்தி பக்தி எனப்படுகிறது. உயர்ந்த விஷயத்தில் தாழ்ந்தவன் செய்யும் அன்பு பக்தியாம். தாஸ்ய ருச்சியுடன் அமையும் ஞான பரம்பரையை பக்தி என்பதாம். கீதையில் பகவான் சொல்வதையெல்லாம் தாசனாய் கைங்கரிய ருச்சியுடன் பண்ணப்படும் சிந்தனம் உபாசனம் பக்தியை சொல்பவையும். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமுனஸ்மரா என்றும் சொல்லிடங்களில் அனு என்ற சேர்க்கை உபாசகன் உபாசிய விஷயத்தை விட ஞானத்திற்கு விஷயத்தை விட தாழ்ந்தவன் என்பதை காட்டுவதாக வழிபாடுகள் சொல்ல. ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலும் பிராயச்சித்தான்யசேஷானாம் ஸ்ரீ கிருஷ்ணோஸ்மரணம் பரம், கிருஷ்ணனை எப்போதும் சிந்திப்பது மிகவும் உயர்ந்தது என்கையில் அனுஸ்மரணம் என்றே சொல்லித்து. ஆகா தாஸ்யம் கைங்கரியம் இவைகளை உள்கொண்ட உபாசனம் ஞான சிந்தன ஸ்மிருதி சந்தானம் பக்தியின் முக்கியமாம். பக்தி சரீரத்தில் திருநாம சங்கீர்த்தனம் முக்கியமானது ஆக காட்டப்பட்டது. சர்வம் கீர்த்தயந்தோ மாம் நித்தியுக்தா உபாசத்தே, என்னை எப்போதும் பாடி துதித்து பூஜிக்கிறான். 9ஆம் அத்தியாயத்துல 14வது ஸ்லோகம். அதாவது என்னையே அடைந்து எப்போதும் கைங்கரியம் பண்ணிக்கொண்டிருப்பதில் ஊக்கமுள்ளவன் சதா என்னை பாடி என் குணங்களை விஷயமாக கொண்ட திருநாமங்களை பாடி சதா என்னை பூஜிக்கிறான் என்று இங்கு கூறலாம். மன்மனாபவ மத்பக்தோபவ மத்யாஜீ பவ மாம் நமஸ்குரு என்பதும் இதே பொருள் கொண்டதான். என்னிடம் பக்தியுடன் என்னையே மனதில் கொண்டவனாய் என்னை தொழுது பூஜிப்பாயாக. இங்கு மனனம் யஜனம் நமஸ்காரம் எல்லாவற்றுடன் பக்தி அன்பு சேர்க்கப்படுகிறது. இந்த தியானம் வேதனம் உபாசனம் பக்தி சகல சாஸ்திர சாரமான உபாயம். அதனால் தான் கண்ணன் இதை மிகவும் ரகசியம் என்று உபதேசித்தான். இருந்ததே குஹ்யதமம் பிரவக்ஷியம் அனுசூயவே. குஹ்யதமம் ரகசியங்களில் மிக உயர்ந்தது. கீதா சாஸ்திரத்தின் முடிவிலும் இத்தை சர்வகுஹ்யதமம் மே பரமம் வச்சா என்று மிக உயர்த்தி சொல்லுகிறான். இதை பெற்றால் எல்லாம் கற்கப்பட்டதாகிறது, வேறொன்றும் கற்க வேண்டாம் என்பது கண்ணன். தன்னை பூஜிப்பவர்கள் 4 வகைப்பட்டவர்கள். பகவத் அனுபவ காமனை பகவானையே அடைய விரும்புவான ஞானி என்றழைத்து பகூனாம் ஜன்மநாமத்தே ஞானமான்மாம் பிரபத்தித்தே, அறிவி பக்கும் அடைவதற்கு உறுப்பான பல புண்ணிய ஜென்மங்களை கழித்தவன் ஒரு ஜென்மம் கடைசியாகி
அவன் ஞானபூத்தி அடைந்து ஞானவானாகி என்னை சரணமடைகிறான் என்று இங்கு கண் சொல்லுகிறான். ஜன்மாந்தரதகஸ்ரேஷு தபோஜானகமாகி நராணாம் க்ஷீணபாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரதாயத்தே என்கிற வசனப்படி கர்மஜானவர்களை பலவாயிரம் ஜென்மங்களில் அனுஷ்டித்து பாப்பன் கழிந்த பின்னரே கிருஷ்ணனிடம் மோட்சோபாயமான பக்தி உண்டாகிறது. இவனுக்கு உண்ணும் சோர் வெறுகநீர் தென்னன் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் என்றும் வாசுதேவ சர்வம் என்னும் உணர்வு கிட்டுகிறது. இப்படி உணர்வு பெற்றவனே ஞானியாவான். இவனுடைய பக்தியை பகவான் மோட்ச பரியந்தம் கொண்டு செல்லுகிறான். யஜ்ஞாத்வாநேகபூயோன்யத் ஞாதவ்யம் அவசிஷ்யதே. எனது எதை அறிந்தவன் பகவானை பற்றி மேலும் அறிய வேண்டியது வேறொன்றும் மிச்சமில்லையோ என்கிற பகவானை பற்றிய உண்மை அறிவு கிட்டும் கடைசி ஜன்மத்தில் பகுனாம் ஜன்மனாவந்தே பலபல ஜன்மங்களின் முடிவான குரு பூஜித்தால் அவனை துடிப்பானை உலகமும் சாஸ்திரமும் புகழும்படி கீர்த்தி திருப்தி அடையும்படி பண்ணுகிறவன். இவன் வாசுதேவனே அடைய தகுந்தவன். அவன் முகமதத்திற்காக செய்யப்படும் கைங்கரியமே உயர்ந்த பலன். இப்பலனை அடைய அவனே தக்கபடி என்ற அறிவுள்ள ஞானமான ஆகிறான். இப்படி ஆயின் இப்படி சாஸ்திரங்களில் விளைக்கப்பட்ட உபாயானுஷ்டானம் பண்ண முடியாத பல கோட்டி கணக்கானவர்களின் விதி என்ன என்ற பயத்தை போக்குவதற்காக ஈஸ்வர் சுவந்தகம் என்ற தருவரின் மூன்றாவது கேள்விக்கு தமேவா என்று ஆரம்பித்து சர்வபூத போகோத்பவம் என்று முடியும்படி பதில் சொல்லுகிறார். எல்லா இடங்களாலும் அவனே எம்பெருமானே பிரிக்கத்தக்கவன் என்று இதர சுத்திர ஆழ்ந்தறிவங்களை வேறுபடுத்தி விலக்கி அநாதிநிதனம் விஷ்ணு என்று எம்பெருமானை 10 அடைமொழிகளால் அறப்பெரியவன் என்று விளக்குகிறார். அநாதிநிதனம் விஷ்ணு சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்யக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வதுக்காதிகோ பவேத் பிரம்மண்யம் சர்வதர்மஜ்யம் லோகானாம் கீர்த்திவர்த்தனம் லோகநாதம் மகத்யூதம் சர்வபூத பகவத்பவம். 2 ஸ்லோகத்திற்கும் சேர்ந்து வியாக்கியானம் சொல்கிறார். அநாதி நிதனாக ஆதி அந்தமில்லாமல் எல்லா காலங்களிலும் இருப்பவன் விஷ்ணு எங்கும் உள்ளவன். சர்வலோக மகேஸ்வரகா எல்லா உலகங்களுக்கும் மேலான சுவாமி. லோகாத்யக்ஷா எல்லாவற்றையும் எல்லா நடப்புகளையும் கண்களால் காண்பவன். பிரம்மண்யாக எல்லா வேதங்களாலும் பிரதிபாதிக்கப்படுபவன். சர்வதர்மஜ்ஞாக எல்லா தர்மங்களையும் அறிந்தவன். லோகானாம் கீர்த்திவர்தனாக சாஸ்திரங்களில் வேதங்களில் மேலாக துதிக்கப்பட்டதற்கெல்லாம் அடிப்படை காரணம். லோகநாதா சர்வஸ்வாமி மகத்பூதா மேலான ஐஸ்வர்யங்களை உடையவன். அதனாலும் உயர்ந்தவன். சர்வபூத பகவோத்பவா உள்ளவை எண்ணக்கூடிய எல்லாவற்றுக்கும் ஆதி காரணம். இப்படிப்பட்ட பகவானை நித்தியமாக எக்காலத்திலும் பாடி துதிப்பவன்
உலகிலுள்ள துன்பங்களை எல்லாம் கடந்தவனாக ஆகிறான். பலவிதங்களிலும் மிக பெரியவன், பெருமை உடைத்தவன் பகவான். எல்லா விதத்திலும் பூர்த்தி உடையவன், நிறைவுடையவன். அதனால் தான் ஸ்துதிக்கு வசப்படுகிறான். அநாதி நிதனமா, காலத்தை கடந்தவன். அவன் இருப்புக்கு தேச கால அவதிகள் கிடையாது. விஷ்ணு வியாப்தியை சொல்லுகிறது. இங்குதான் இருக்கிறான் என்று அவதி வரம்பில்லாமல் எங்கும் இருப்பவன். பிரம்மஜாகா, பிராமணர்களுக்கு நன்மை செய்பவன் என்ற பொருள் கூறலாம். இது பிரகரணத்துக்கு சேராது. அனந்த சாக்காய வேதாய, எண்ணிறந்த சாக்கை கலையுடையது வேதம். இது எல்லாவற்றிலும் பிரதிபாத்தியனாய் அறியப்பட்டவன், சொல்லப்பட்டவன், இருந்தனவற்கு யுத்தம் நடத்துபவன். வேதம் பல வேதனைகளின் பெயர்களை சொன்னாலும் பகவான் விஷ்ணு எல்லாவற்றிலும் அந்தராத்மாவாய் உள்ளமையாலே எல்லாம் இவனையே சொல்லும். சர்வைஸ்க வேதைஹி அகமேவ வேத்யா, எல்லா வேதங்களாலும் நானே அறியப்படுகிறேன். பகவத் சம்பந்தம் உள்ள எதை சொன்னாலும் அவனை சொன்னதாகவே ஆகும். ச ஆத்மா அங்காங்கன்யா தேவதாக, அவன் பரமபுருஷன், ஆத்மா. இதர தேவதைகள் எல்லாம் அவன் அவன் அங்கங்கள் என்று ஸ்ருதி. உலக வழக்கிலுள்ள எல்லா சொற்களும் அவனையே சொல்லும். எல்லாம் அவன் சம்பந்தம் பெற்றமையா. லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தில் நவதுர்கா மகாகாளீன் என்பது இவர்கள் லக்ஷ்மியின் பரிகணங்களை சம்பந்தம் பெற்றவர் என்பதாலேயே. சகல சப்த வேத்தியத்துவம் எல்லா சப்தங்களாலும் அறியப்படுகை அவனுக்கு தனிச்சிறப்பு. பொருளில் ஒருவனின்கோ, ஒருவன் செயல் பூமி என்கோ, என்கோ, தீ என்கோ, வாயுவென்கோ, பெரியென்கோ, பாலென்கேனோ, அமிர்தமென்கோ, உன்னை எப்படி சொல்ல தெரியவில்லை என்று தருமாறுகிறார் ஆழ்வார். சர்வதர்மஜம் ஸ்வஸ்துதி பரமாத்மன்யம், அதாவது தன்னை துதிப்பது பரதர்மம் என்று அறிந்தனர். எல்லா பூஜைகளுக்கும் அரவணைப்பவன் பகவானே. பூஜை சத்வாரகம். இதர தேவதைகள் மூலமாகவும் அவர்களுக்குள்ளே அந்தராத்மாவாகியால் சத்வாரகம் மேலே தன்னை பூஜிப்பவன் மூலமாகவும் இருக்கலாம். எங்கனம் பூஜித்தாலும் அவனையே சேருமாயினும் அவனே பரம்பொருள் என்றறிந்து நேரே அவனையே பூஜிப்பதே பரமதர்மம், உயர்ந்த பூஜை. அஸ்வாரக ஆராதனம் உயர்ந்தது. இதுவே பரம சந்துஷ்டியை விளைவிக்கும். அவரும் தம்மையே ஒக்க அருளி செய்வர். லோகானாம் கீர்த்திவர்த்தனம். யாரை துதித்தால் ஒருவன் எல்லாரும் கொண்டாடும் நிலையை அடைவானோ, யாவரும் கொண்டாடப்படுவார்களோ, எம்பெருமானை ஏதோ முறையில் துதித்தால் அவனை துதிப்பவனை உலகமும் சாஸ்திரமும் புகழும்படி கீர்த்தி விருத்தி அடையும்படி பண்ணுபவன். உயர்ந்த பலனை தந்து நிரஞ்சனமா பரமம் சாமியம் வைத்தி, எல்லா காமபலன்களும் ஒழியப் பெற்று பகவானுடன் பரம சாமியாபத்தை அடையும்படி பண்ணி
எல்லாரும் புகழும்படி ஆகுகிறான். லோகநாதன் சர்வஸ்வாமி, எல்லா கிரகங்களுக்கும் நாதன், பூஜிப்பதற்கும் கைங்கரியம் பண்ணுவதற்கும் தகுதியுள்ளவன், அவத்தை ஏற்க பிராப்தி உள்ளவன், மகத்பூதம், ஐஸ்வர்யங்களினால் நிறைந்தவன், உயர்ந்த ஐஸ்வர்யங்களை இயல்பாக உடையவன், ஈசனசீலகா நாராயணகா என்று ஆதிசங்கராச்சாரியர் திருவாக்கு. எல்லாரையும் நியமித்து நடத்துவதை சுபாவமாக உடையவன், இதுவே ஐஸ்வர்யமாக உடையவன். ஒருவர் ஒன்று கொடுத்து நிரப்ப வேண்டிய நிலை இல்லாதவன். இதனால் எளிதில் தோற்றமாற்றத்தால் திருப்தி அடைகிறான். ஸ்வாராதன், எளிதில் பூஜிக்கப்படுபவன். பூவோ இலையோ பழமோ நல்ல நீரோ இதையோ இவன் உள்ளபடி இவர் உள்ளன்புடன் இடுவானோ அந்த தூய அன்புடன் தற்பட்டதை நான் மிகவும் புகழ்ந்து ஏற்கிறேன். பத்திரம் புஷ்பம் போயும் யூமே பக்தியா பிரேட்சதி ததகம் பக்திரகனம் வஷ்ணாவது பிரயதாத்மனா. இது கீதையில் கண்ணன் திருவாக்கு. மிக உயர்ந்தவர்கள் தங்கள் ஆசியை விரும்பி ஒரு வார்த்தை சொல்வதாலேயே மகிழ்ந்து திருப்தியுடன் அனுக்கிரகிப்பார்கள். பாரத வசனம். பூர்ண கும்பம் ஜலம் நிறைந்து குடம் காலை அலம்புதல் கண்ணா சௌக்கியமா என்று அன்புடன் கேட்பல். இதை விட அதிகமாக ஜனார்த்தனம் எதையும் விரும்பவில்லை. அந்நத் பூர்ணார்பாங்கால் அந்நத் பாராவனேதனாது அந்நத் விரத சம்பிரஷ்னாது ஜனார்த்தனா. அது விடுக்கிறார். அவனவன் சக்திக்கு தக்கபடி எம்பெருமானை பூஜிக்க வேண்டும். தனவசதி உள்ளவன் வசதிக்கு தக்க முறையில் உயர்ந்த வஸ்துக்களை இட்டு பூஜிக்க வேண்டும். சக்தி இல்லாதவன் தனக்கு கிடைத்த புதிய எளிய பொருள்களை இட்டு பூஜித்தால் தோறும், கேவலம் நாமசங்கீர்த்தனம் பண்ணினால் தோறும் அப்படி சொல்வது யுத்தமாயிரம். இந்த வலியுறுத்தப்படுவது மன தூய்மையே. ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம், அவனே பரமபிராப்தி, மேலான அடைய தகுந்தவன் என்ற உறுதியும் அதற்கு சேர அவனிடம் உண்மையான பக்தியும் தேவை. இப்படிப்பட்ட உறுதியும் பக்தியும் இருந்தால் சக்தி உள்ளவனால் அதற்கு சேர பூஜிக்காமல் தரிக்க முடியாது. நாமசங்கீர்த்தனத்தினாலே திருப்தி அடையும் பகவான் அதற்கு மேல் எதையும் கேட்கவில்லை. ஆனால் அவரவன் நிலைக்கு ஏற்ப பூஜிப்பது யுக்தம். ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்ற உத்தரவாக்கின் கொண்டே திருவாராதனம் பூர்த்தியாகும். குரு சூக்தம் சேவித்து திருவாராதனம் சமர்ப்பிப்பது விசேஷம். பிராமணன் ஒருவருக்காவது வேதத்தை கற்று அதன் மூலம் பகவானை பூஜிப்பது அவன் நிலைக்கு ஏற்பதல்லவா. 1000 ஜென்மங்களில் தபஸ் பண்ணி பகவத் பிரசாரத்தை அடைவது குருவானா அந்த கஷ்டமான உபாயம். கோபால திருநாம சங்கீர்த்தனத்தினால் பகவத் பிரசாரத்தை பெறுவது லகுவான உபாயம், எளிதான உபாயம். இங்கு மன தூய்மை பாபை சுத்தி மிகவும் அவசியம். முன்பெடுத்த கண்ணன் திருவாக்கியம் பக்தியுடன் சமர்ப்பிப்பது வலியுறுத்தப்பட்டது. இங்கும் மேல்வரும் ஸ்லோகத்தில்
எண்பத்யா புண்டரீகாட்சம் தவன் தவைரற்றையே என்று பக்தியுடன் துரிப்பது சொல்லப்பட்டது. உண்மையான பக்தி வேறு எண்ணம் கலவாதிருக்கிறது, மிகவும் துர்லபம் என்பதை சொல்லாமல் விளங்கும். அத்வேஷம், விலக்காமை, விரோத மனப்பான்மை அற்ற நிலை இது இருந்தால் பகவான் பிரீத்தி அடைகிறான். இந்த முதல் நிலையில் அவன் திருநாமங்களை சர்வகீர்த்தனம் நெருக்கி சொல்லுகை பண்ணினால் பாவசுத்தியுடன் கூடிய பக்தி விருத்தியாகும். தேசம், காலம், சூழ்நிலை இவை நன்றாக அமையாமல் போனால் பல அனுஷ்டானம் குறைகள் ஏற்படும். காலமான மற்ற யுகங்கள் போரல்லாத பிரேதத்தில் கலவு சங்கீர்த்தி கேசவன் சங்கீர்த்தனம் தனமின்றி பண்ணக்கூடிய பாழமாயிற்று. சங்கீர்த்தனம் இன்னும் துர்லபமாகும். இதர தெய்வ பூஜை பிரபலமடையும் என்று ஸ்ரீ ரிஷிகள் கூறியுள்ளார். இப்படி துர்பலமாகியில் இதர சம்பந்தம் இல்லாமல் அனன்யா சிந்தையந்தகா என்ற கர்மத்தில் அவன் திருநாமங்களை தூய அன்புடன் சங்கீர்த்தனம் பண்ணினால் அவனர்கள் பெருகும். சர்வபூத பகவோத்பவம் அடுத்த திருநாமம். சத் இருப்பவை, பூதம் என்றால் இருப்பது என்று பொருள். பகவான் எல்லாவற்றுக்கும் காரணபூதன், அவற்றின் சத்தையை நிர்வகிப்பவன். இதனால் எல்லா ஜீவராசிகளிடத்தும் இயல்பாகவே அனுகிரகம் உடையவன். இப்படிப்பட்ட எழுவரும் இயல்பினனை ஸ்துவன்னு சாஸ்திர விதித்த முறையான பக்தி யோகம் முறைப்படி மனதில் இடைவிடாமல் சிந்தனம் பண்ணாவிடிலும் ஏதோ ஒரு முறையில் அவன் குணங்களை அனுபவித்து திருநாமங்களை பாடி சர்வதுக்காதி கோபவேத்து சம்சாரிகமான பாபத்திரயங்களாகிற காட்டுத்தீயை கடந்து தாமரை நீள் வாழக்கடம் போல் என்கிறபடி ஆன குளிர்ந்த வடுவான எம்பெருமானை அடைய கடவன். ஆபத்திரயாதுரைகி ஆபத்திரயமான ஆத்தியாத்மிகம், ஆதிபௌத்திகம், ஆதிதெய்விகம் என்பன பசி, பிணி, மூப்பு, துன்பம், விரோதிகள், மரவிலங்குகள், தீ, புயல், அதிகமழை, வெள்ளம் முதலான துன்பங்கள் இவற்றில் சேரும். இவற்றையெல்லாம் கடந்தவனாய் எம்பெருமானை கிட்டி பகவத் அனுபவமான எல்லையற்ற ஆனந்தத்தை அனுபவிக்க கடவன். பகவன் நாமத்தை சொல்லி அவனை ஏற்றி ஆடுவது அவன் அருள் பெற சுலபமான உபாயம். யாயன் ஸ்துவன் நமஸ்யன்னு என்று சொல்லப்பட்ட தியானத்துடன் இடவிடாத ஸ்மிருதி சந்தானம் கூடிய ஸ்துதி சர்வசாத்தியமானது. இதனின்றும் வேறுபட்டது. இரண்டும் ஒன்றானால் கூறல் என்ற தோஷம் வருது. யதா ததா வாபி குணசங்கீர்த்தனன் குருவன்மே என்ற பட்டல் திருவார். ஏதோ ஒரு வரையில் அவரது திவ்ய குணங்களை பாடுங்கள். இங்கே சொன்னது ஸ்துவந்தகா கம் என்ற
தனிக்கேள்விக்கு பதிலாம் சகல சாஸ்திர சம்மதமானதை கூட இனி பிதாமகர் கோ தர்மஹா சர்வதர்மானாம் என்ற 5வது கேள்வியை அளிக்கிறார். ஏகமே சர்வதர்மானாம் தர்மோதிகமோகதா தத்பக்தியா புண்டரீகாட்சம் கவைரட்சேம் நரசதா. வியாக்கியானம். புண்டரீகாட்சனே, செந்தாமரை கண்ணனே, புருஷோத்தமனே, மனிதன் பக்தியுடன் எப்போதும் அவன் பெருமைகளை சொல்லும் ஸ்தோத்திரங்களால் பூரிக்க கடவன். இதுவே எல்லா தர்மங்களிலும் எனக்கு சிறந்ததாக நான் நினைத்திருந்தது. ஏஷவா மேலே சொல்லப்பட்ட அச்சன ஸ்தவனாதிகளால் பகவானை அவரவர் தகுதிக்கு தக்கபடி குரு சமசாத்தியம் லகு எளிது ஏதான் உபாயங்களால் போதிக்கை, அதாவது தியானம், குணசங்கீர்த்தனம் முதலான வகைகளால் அன்புடன் பூரிக்கை. சர்வதர்மானாம் மன்னே அதிகதமா, தர்மங்களுக்கு மிகச் சிறந்தது, இதை இதைவிட சிறந்த எதுவும் இல்லை என்றபடி. தர்மமாவது பிரயோஜனத்தை குறித்து செய்வது உபாயம் என்றபடி. இவை பசு, புத்திரன், மக்கள், பூமி முதலான இவ்வுலகத்தை பற்றியவை. சொர்க்கம் முதலான மேலுலகங்களை பற்றியவை. 3வது மோட்சத்தை பற்றிய சங்கமற்ற பலனில் இச்சை இல்லாத பகவத் ஆராதன ரூபமான கர்மங்கள். சொரூபயாத்ராத்ம ஞானம் முதலானவை. 4வது அதிகமான பக்தன் பக்தியுடன் பகவானையே மனனம் பண்ணுவது, அவனை பற்றி பாடுவது, அவனை நமஸ்கரிப்பது, பிரீத்தி காரிதமாய் அவனுக்கு எல்லா கைங்கரியங்களையும் செய்வது என்று 4 வகைப்படும். இந்நான்கினவில் கடைசியில் சொல்லப்பட்டே முதல் 3லும் உத்கிருஷ்டம் வேளாண் என்பது பீஷ்மர் நினைவு. இதை மேலும் விளக்குகிறார். எத்பக்தியா இதி 4வதை பரமாத்மமான பரதர்மமாக கொள்பவன் பக்தனானபடியால் அது மிக சிறந்தது. எந்த திசையிலும் பக்தி பிரீத்தியை உள்கொண்டதாமையால் இன்பம் பயப்பது, சுசுகன் கத்தும் அவ்யயம் அனுஷ்டிப்பதற்கு எளித்து சுகரமும் வாங்கியிருப்பது என்று சொல்லப்பட்டது. இது யுக்தமை. மிக்க அன்புக்கு விஷயமான எம்பெருமானை ஸ்மரணம் நெஞ்சில் நினைப்பது பிரியமாகவே இருக்கும். நன்மை பயக்கும் என்று நம்பி கஷாயம் படிப்பது போல் இருக்கும். அப்பிராப்தங்களான இதர தெய்வங்களிடம் பற்றி பெற்றது நினைப்பது இன்பம் பயக்கும். காணிலும் ஒரு பலார் செவிக்கினாத கீர்த்தியார் என்பது போலல்ல. ஸ்தவை ஸ்தோத்திரங்களாலே வாசிகமானால் எளிது சாந்தராயணம் முதலான ரத்தங்கள் உடலை வெறுத்து செய்ய வேண்டியவை போலல்ல. விஸ்வஜித்து முதலான யாகங்கள் போன்ற மிக்க பொருள் செலவு, உடல் வருத்தம் இவைகளினால் செய்யப்படுவனை போலல்ல. ஸ்துதிக்கு உகப்பவன் என்பதுதான். எந்த ஸ்துதியும் அவனிடத்தில் குத்தும் உண்மையான். மற்ற விஷயங்கள் போல் மிகைப்படுத்தி புகழ் வேண்டாம். இது வியாசர் திருவாக்கு. ஆர்த்தாரசங்கா சிகலாக கோரேஷு யாரு வர்த்தமானாக சங்கீர்த்த நாராயண சப்தமாத்திரம் நிறுத்திருக்கா சுஜனோ பவந்தி.
சம்சாரத்தில் துன்புறுகிறவர்கள், மனச்சோர்வை அடைந்தவர்கள், விருப்பம் நிறைவேறாமல் மனமடைந்தவர்கள், மிகவும் பயமடைந்தவர்கள், கொடியும் வியாதிகளால் கஷ்டப்படுபவர்கள் யாவரும் நாராயணா என்ற பெயரை சொன்ன மாத்திரத்திலேயே எல்லா இடர்களும் நீங்க பெற்று இன்பம் அடைகிறான். மத்தும் தந்திரம் எத்தராஜனமாயின செய்யும் செல்ல நான் கண்டுகொண்டேன். திரும்பி வந்தனா அதே சொல்றேன். அச்சுத்தன், அனந்தன், கோவிந்தன் என்ற பேர்களை தொழிலாகிற வருந்தினால் எல்லா யார்களும் நாசமடைகின்றன. எஸ் எஸ் ஸ்மரண மாத்திரேனா என்ன சம்சாரம் என்கிறாத்து லட்சுணானந்த கோவிந்தா. நான் சொல்வது உண்மை, முற்றிலும் உண்மை. விஷ்ணு விஷ்ணு சூக்தத்தில் திருவாசோ அஸ்ய கீர யோஜனா சகா என்கிறது. இந்த பகவானை திருநாள் சங்கீர்த்தனம் செய்யுமுனர் நிலைத்தா திரும்புவதில்லாத ஸ்தானத்தை என பரமபதத்தை அடைவர்கள். இன்னும் பிரமாணங்கள் பல உண்டு. அர்ச்சேத் ஆராதிப்பன். இந்த தர்மம் நேரில் வாழக்கூடிய ஒரு புருஷ விசேஷனை ஆராதிப்பது என்று சூಚಿப்பிக்கப்பட்டது. பிரத்யக்ஷா அவகமம் நேரில் அனுபவிக்கக்கூடியது என்றான் கண்ணனும். இந்த தர்மம் புருஷனை ஆராதிப்பது சாஸ்திரத்தில் நம்பிக்கையால் மட்டுமாகாது, நரகா மனிதன் சாமான்யமாக சொல்லுகிறது. உரிமையால் கூட்டமாக செய்ய வேண்டியதை யாகம் முதலியது சொல்லவில்லை என தெரிகிறது. தனியே ஒருவனாகவே அவனை ஆராதிக்கலாம். உள்ளத்தில் தூயவன் தூய அன்பொன்றே வேண்டுவது. ருச்சியுடையார் எல்லாருக்கும் ஆராதிக்க தகுந்தவன். பத்துடை அடியவன் கிளியவன், பிறக கிளியவித்தகன், எழுவருமியல்வினன், துராச்சாரம் படைத்தவன். ருச்சி இருந்தால் பகவத் பஜனத்தில் ஈடுபடலாம். அவனும் வேறுதலும் சிந்தனை செய்யாமல் என்னை பூஜித்தால் சீக்கிரத்திலேயே புண்ணிய தீர்த்தங்களில் நீராடியவன் போல எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு தர்மாத்மாவாகிறான். 9ஆம் அத்தியாயம் 30-31. நான் யாவருக்கும் பொதுவானவன். எனக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. ஆயினும் என்னிடம் அன்புடன் வருவார். என்னிடத்தில் இருப்பார்கள். தேவன், மனிதன், விலங்கு என்ற பாகுபாட்டையோ உருவத்திலோ அறிவிலோ ஏற்ற தாழ்வையோ பாராமல் பக்திவந்தையே இட்டு நான் என்னிடம் அனஞ்ச பக்தி பண்ணுபவர்களுடன் இணைகிறேன். எவ்வளவு பாபயோனிகளில் பிறந்தவாயினம் எந்திரம் அன்பு செலுத்துபவன் வீணாக மாட்டான். வேதத்தில் அதிகாரம் பெறாத ஸ்திரீகள், சூத்திரன் முதலானவரும் என்னை பற்றி மேலான கட்சியை அடைகிறார்கள். இது கண்ணன் திருவாக்கு. துராச்சாரம் என்பது தீமையை விடாமை, ஆசையை அடக்காமை, மனதை கட்டுப்படுத்தாமை என்பவையாம். மனதை கட்டுப்படுத்தாதவன் கேசவனை அடைய முடியாது. உள் புலநடக்கம், வெளிப்புல நடக்கம் இவை முக்கியம். துராச்சாரம் உடையவனாலும் பகவானை பக்தியுடன் பூஜிக்க ஆரம்பித்தால் விரைவில் தோஷம் விலகி நல்லவனாவான் என்பது கருத்து. எந்த நிலையிலும் தாய் தன் சேயிடம் போல
எல்லா ஜீவராசிகளிடமும் மிக்க அன்புள்ள எம்பெருமானின் திருநாமங்களை சொல்லி ஏற்றுவதில் எவ்வித தடையும் கிடையாது. பகவான் யாவருக்கும் சர்வவித பந்துவாயும் நட்புடையவனாயும் உள்ளன். கஜேந்திரன், ஜட்டாயு, காகாசுரன், விபீஷணன், கோசர நாட்டவர், ஆய்ப்பெண்கள், மாலாக்காரர் முதலியோர் பக்கல் இந்த உண்மையை பாடலாம். அவனை அடைந்து உய்வு பெற பிறப்பு, சரித்திரம் முதலானவை தடையாகா. சாரீரகத்தில் அவைசூத்திராதி கிரணத்தில் முதல் 3 வருடத்தவர் தவிர மற்றவர் வைதிகமான யாகயஜங்களுக்கு அதிகாரிகள் அல்ல. வேதாந்தங்கள் பேசும் அறிவித்தியை ஆறுகளை கற்கவும் வேதாத்தியனத்திற்கு தகுதியில்லாத இவர்களுக்கு யோக்கியதை இல்லை என்று சித்தாந்தம் செய்யப்பட்டது. ஆனால் சத்தம் தலையெடுத்து மோட்சத்தில் இச்சை பிறந்து பகவானை புகழாக பத்த யாவருக்கும் தெரிவிண்டு மரணம், ஆசிரம் முதலியவை இதற்கு தடையாக. முதல் 3 வருடத்தினரிடம் ரஜோகுண தமோகுண கலப்பினால் தலத்தில் நோக்குடையவராய் தோஷம் உற்றவருக்கும் ஆறுவருக்கு அறிக்கையற்றார் உபாசனத்தில் தொடர்பு ஏற்படும். ஸ்திரீகள் தாழ்ந்தவன் உணர்த்தவர், தாழ்ந்த வருடத்தவர் பூர்வ ஜென்ம சுக்கிருத்தம் அடியாக கிளறப்பட்ட ஞானமுடையாருக்கு விதுர தர்மம் யார்களைப் போல கீழ் வகுப்புகளிலும் சங்கரஜாதிகளிலும் பிறந்தவராகினும் தங்கள் தங்கள் நிலைக்கேற்க சாமானிய தர்மங்களுடன் அடி பகவானை உபாசிப்பதற்கு தடையில்லை. தர்மவியாதன் முதலானவர்கள் தாழ்ந்த வருடத்தில் பிறந்தவராகினும் பூர்வ ஜென்ம நல்வினை பயனான ஸ்ரமணி போல நற்கதி அடைந்தவர் என்றோ சபரி என்பது சௌனக பகவான் திருவாக்கு என்ற விஷ்ணு தர்மத்தில். இவர்கள் தாழ்ந்த விடங்களில் பிறந்தது கர்மானுபவத்துக்காக என்றறிய வேண்டும். ஞானம் கிளறப்பெறாதவனுக்கும் பக்தியின் ஆரம்பத்திலிருந்திருப்பவருக்கும் ஸ்ரவணம் எம்பெருமான் புகழை கேட்டால் மனனம், மனச்சிந்தனம், சங்கீர்த்தனம் இவற்றை படிப்படியாக செய்வது கூடாததில்லை. மிக தாழ்ந்தவராயும் நற்காரியங்கள் செய்து நற்பயனை பெறுவதை தர்மசாஸ்திரங்களில் தடுக்கவில்லை. உண்மையை உணர்ந்தால் பிறர்க்கு துன்பம் விளைவிக்காமை, மனத்தூய்மை, பிறருக்கு உதவுதல், பெற்றோரை பூஜித்து அவர்களுக்கு தொண்டு செய்தல், பரமபுருஷனை ஆராதித்தல் இவை யாவருக்கும் பொதுவானவை. திருநாம சங்கீர்த்தனம் பண்ண இயலாதவனுக்கும் இப்படி பண்ணுபவரை வெறுப்பது, அவரின் மீது கோபப்படுதல், அசூயை, பொறாமை இவை இல்லாமல் பக்தர்களை கௌரவிப்பது, இவற்றால் பகவத் சம்பந்தம் பெறுவது சாத்தியமே. தர்மத்தை எவ்விதத்தில் ஆயிரம் கேட்பது, பார்ப்பது, பேசுவது, அனுஷ்டிப்பது, ஸ்லாகிப்பது எல்லாம் ஒருவனை தூய்மைப்படுத்தி உய்விக்கின்றனா என்பது பெரியோர். எந்த விதமான சாஸ்திர சம்பந்தமான தர்மானுஷ்டானமும்
ஸ்பரிஷவேதி என தொடர்ந்தால் தூய்மை தருவரை என்பரிகா. எம்பெருமானை உறக்க பாடி ஏத்துபவன், துதிப்பவன், நமஸ்கரிப்பவன், பார்ப்பவன் எல்லா பாவங்களினின்றும் விடுதலை அடைகிறான். ஆகையால் எவன் தான் எம்பெருமானை பூஜிக்க மாட்டான், ஆடமாட்டான், பகவான் பெரியானவன், தன்னை பாடி துதிப்பதற்கும் மனதில் நினைப்பதற்கும் சதாத்தியனம் பண்ணுவதற்கும் பூஜிப்பதற்கும் தன் திருமேனியை அலங்கரிப்பதற்கும் உண்மையிலும் வறுமையிலும் ரட்சையை எழுதுகிறான். என்னை பற்றி பேசுபவர் யாவரும் நன்மை பெறுகிறார்கள். இப்படி பல பிரமாண வச்சனங்கள் உண்டு. இதிகாச புராணங்கள் மூலமாகவும் அறத்தாழ்ந்தவனுக்கும் நாய்மாம்சம் உண்டு சென்றாளனுக்கும் எம்பெருமானை பாடி பூஜிக்க தகுதி உண்டு என்று அறியலாம். அன்பாடுவான் பாடி உயர்ந்தவனோ என்கிறன் அன்புடன் ஸ்ரத்தையுடன் என்னை குறித்து நமகா என்று சொல்பவன் எவ்வளவு தாழ்ந்தனாயினும் மேலான நிலையுள்ள உலகங்களை அடைகிறான் என்று நாரதருக்கு எம்பெருமான் அருளியாக விஷ்ணு தர்மம் கூறுகிறது. ஒருவன் எவ்வளவு தாழ்ந்தவனாயினும் விஷ்ணு பக்தியை இட்டு மிகவும் கௌரவிக்கத்தக்கவன். அவன் நற்கேர்த்தி அடைவான். அடைகிறது நிச்சயம். அவனை சாஸ்திரம் வரம்பிட்டு தடுக்கவில்லை. முன் சொன்ன பல வசனங்கள் இதற்கும் சான்று. சதா எப்போதும் கால விசேஷம் எதுவும் குறிக்கப்படவில்லை. அதே போல தேச விசேஷமும் குறிக்கப்படவில்லை. சுத்தியும் தேட வேண்டாம். நல்ல வேளை நாள், நட்சத்திரம், பட்சம், அதனம் முதலியவை பார்த்து செய்ய வேண்டிய நற்கர்மங்களை விட எப்போதும் செய்யக்கூடிய நாசங்கீர்த்தனம், ஸ்தோத்திரம் மிகவும் சிறந்தது. கைகளவான் நன்னேகடிவான் கைகளே ஏற்ற முயல் ஆழியும் சங்கும் சுமப்பான் திருநாமங்களை எப்போதும் விடைவிடாமல் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். வரியை பாடுகையில் எவ்வித அகத்தியம் புகாது. காலையிலும் மத்தியத்திலும் மாலையிலும் எப்போதும் தேவதேவோ கோவிந்தா கிருஷ்ணா என்று கூப்பிடுபவனுக்கு என்ன குறை நேரும்? இப்படி ரிஷிகள் சென்ற வசனங்கள் பலவுண்டு. பஸ்மன்கிரகமாரம்பாம் திரிதேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லவரிகத்தான் வந்தே குருதவஸ்தராம்